அண்மை செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இபிஎஸ் தற்பொழுது நேர்காணல் நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த நேர்காணல் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் நடத்தி வருகிறார். அது குறித்த கூடுதல் விவரங்கள் வழங்கலாம். இதில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது? யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர்? அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேர்காணலை தற்பொழுது நடத்தி வருகிறார். இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்குமே அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், அதே போல பொருளாளர், திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் அடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய காலை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி வடக்கு மாவட்டம், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம், தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு, திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு ஆகிய கட்சி அமைப்பு ரீதியான மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மதியான வேளையில் இரண்டாவது அமர்வில் திருவண்ணாமலை கிழக்கு, திருவண்ணாமலை மத்தியம், வேலூர் மாநகர், வேலூர் புறநகர், ராணிப்பேட்டை கிழக்கு, ராணிப்பேட்டை மேற்கு மற்றும் திருப்பத்தூர் ஆகிய கட்சி மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அது ஒத்திவைக்கப்பட்டு இந்த நேர்காணல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக இந்த தேர்தலில் நீங்கள் முறையாக வேலை செய்ய வேண்டும், திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் என்றால் கூட அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும், எல்லா விதமான வேற்றுமைகளையும் கலந்து ஒற்றுமையாக செயல்பட்டு ஆட்சியை ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கி வருகிறார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.